ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒன் பாட் ரெசிபி, அதாவது ஒரே ஒரு தடவை குக்கரில் வச்சு தாளித்து எடுத்து கொட்டுனா கூட்டு ரெடி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சுரைக்காய் கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கூட்டு வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி சுட சுட இட்லிக்கு தான் செஞ்சுக்கிறேன். இட்லிக்கு வந்து டெய்லி சட்னி, சாம்பார் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இட்லிக்கு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாருமே இனி சாம்பார் விட்டுட்டு இந்த மாதிரி கூட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் ஆயிரும். கிளாஸ் பண்ணுறவங்களும் இது மாதிரி டெய்லி செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு மூங் டால் எடுத்துருக்கிறேன். 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன் தனியாக. இப்போ வந்து நம்ம ஒரு குட்டிக்கு சுரைக்காய் வந்து 2ஆக கட் பண்ணி எந்த பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேன். ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து தோல் எடுத்துடலாம். இந்த மாதிரி தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொட்டையெல்லாம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து துவரப்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நல்லா ஊறின பிறகு இதில் வந்து ஒரு பிஞ்சு கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு. இப்போ கூடவே ஒரு 10-12 பூண்டு வந்து குட்டி குட்டியாக உரித்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு கப்பு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்தியாச்சு. 3 பச்சை மிளகாய் நீளவாக்கில், அதே மாதிரி 2 தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்தியாச்சு. இந்த கூட்டுக்கு தேவையான அளவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒன் பாட்டில் எல்லாமே நம்ம தேவையானது எல்லாமே சேர்த்தியாச்சு. இனி ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காய் வந்து நம்ம சேர்த்திக்கலாம், சுரைக்காயை. இப்போ நான் முதலையே சொன்னேன் இல்லைங்களா, கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அது வந்து தனியாக ஊற வச்சுருந்ததுனால இப்போ தான் சேர்த்த போகிறேன். இந்த கடலைப்பருப்பு வந்து இந்த பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். கடலைப்பருப்பு வந்து வேகாது, கொஞ்சம் வெந்துடும். ஆனால் முழு கடலைப்பருப்பாக இருக்கும். சாப்பிடும்போது பல்லில் கடிபட்டு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ அந்த ஒரு 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்திடலாம். அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். இப்போது மூடி வச்சிடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தானாக வந்து ரிலீஸ் ஆகிற வரையில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. எல்லாமே வெஜிடபிள்ஸ்லேருந்து அந்த பருப்பு எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு மட்டும் ஒன்று அப்படியே முழுசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் கூட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு தாளிப்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்புக்கு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு எப்போ போல் நம்ம கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். எப்போவுமே கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் சீரகம் சேர்த்தணும். சீரகமும் நல்லா பொரியட்டும். கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அந்த கூட்டில் எடுத்து கொட்டுனா 1 பாட் சுரைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். வேணும்னா நீங்கள் வந்து இன்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கோம் நம்ம குக்கரில் வச்சு, அதனால் தேவையில்லை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் கூட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தாலே எப்படி இருக்குன்னு பாருங்கள், டெம்டிங்காக இருக்கும். இந்த கூட்டு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சுரைக்காயில் செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த கூட்டு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ரெகுலராக நம்ம தேங்காய் சட்னி சாம்பார் அப்படின்னு செய்கிறத விட இந்த கூட்டு வந்து இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இட்லிக்கு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள் வந்து வாட்ரி வெஜிடபிள்னால நம்மளுக்கு ரெகுலராக எடுத்துட்டோம்னா வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. இட்லி கூட சுட சுட இட்லி கூட தான் நான் இன்றைக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு வேணாலும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.